மாஸ்டரிங் CorelDRAW பில் புக் டிசைன் செய்யறத பத்தி பார்க்கலாங்க. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் அப்ரிஷியேட் செஞ்சு நெறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லா பிசினஸ்க்குமே பில் புக் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. சிலது கம்ப்யூட்டரைஸ்டா இருக்கும். சிலது மேனுவலா இருக்கும். எதுவா இருந்தாலும் நம்ம டிசைன் செஞ்சு தரலாங்க. 1க்கு 8 பில் புக் டிசைன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. டிசைன் செய்யறதுக்கு முன்னாடி கஸ்டமர்ட்டருந்து ஒரு 8 டீட்டெயில்ஸ் நான் கலெக்ட் செஞ்சுக்குவேங்க. அது என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு கன்டென்ட்டுங்க. ப்ரீவியஸ் மாடலா, நியூவான்னு கேட்கணுங்க. ப்ரீவியஸ் மாடலா இருந்ததுன்னா, ஏற்கனவே நம்ம டிசைன் செஞ்சு வச்சிருப்போம். அத பயன்படுத்தி பிரிண்டிங் அடிச்சுக்கலாம். நியூவா இருந்தது அப்படின்னா, இந்த மாரி கன்டென்ட்ட எழுதி கலெக்ட் செஞ்சுக்கலாங்க. செகண்ட் திங், நியூ கன்டென்ட்ல வந்து அவங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பிரிண்ட் அடிச்ச மாடல்ஸ் அவங்கள்ட்ட காமிச்சு, அதில இருக்கிற கன்டென்ட்ல இவங்களுக்கு சூட்டபிளான விஷயத்தையெல்லாம் கேதர் செஞ்சு, ஒரு நியூ கன்டென்ட்ட கிரியேட் செஞ்சுக்கலாங்க. தேர்ட் திங்கு, சைஸ் ஆஃப் த புக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ப்ரீவியஸ் மாடலா இருந்தா, அத அப்படியே கன்டின்யூ செஞ்சுக்கலாம். நியூ மாடலா இருந்ததுன்னா, அவங்க என்ன கன்டென்ட் அவங்க எழுதுறாங்களோ, அதெல்லாம் வந்து கரெக்ட்டா ஃபில் ஆகுதா நம்ப ஒரு ஹேண்ட் ரிட்டனா எழுதி பார்த்துட்டு, புக் சைஸ டிசைட் பண்ணணுங்க. ஃபோர்த் ஒன் வந்துங்க, ஒரிஜினல் அண்ட் அடிஷனல் காப்பி டீட்டெயில்ஸுங்க. லைக் 1+1, 1+2, 1+3. ஃபிஃப்த்துங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் பெர் புக்குங்க. ஒரிஜினல் 50, டூப்ளிகேட் 50ங்க. அல்லது ஒரிஜினல் 100, டூப்ளிகேட் 100ங்க. ஒரிஜினல் 50, டூப்ளிகேட் 50ங்க. ஒரிஜினல் 100, டூப்ளிகேட் 100ங்க. சிக்ஸ்த்துங்க, பேப்பர் டீட்டெயில்ஸுங்க. அதாவது ஒரிஜினல் என்ன திக்னஸ் பேப்பரு, டூப்ளிகேட் என்ன திக்னஸ் பேப்பரு, ட்ரிப்ளிகேட்டு, குவாட்ரேட்டுங்க. சிக்ஸ்த்தில் அடுத்ததுங்க, இந்த மாதிரி சிங்கிள் கலர் பிரிண்டிங்கா அல்லது டபுள் கலர் பிரிண்டிங்கான்னு தெரிஞ்சுக்கணுங்க. செவன்த் டீட்டெயில்ஸுங்க, லைக் பில் நம்பருங்க. இதில் 6 புக் இருக்குங்க. 6 புக்குக்குமே ஒரே டைப் ஆஃப் நம்பர்ஸுங்க. அதாவது ஃபஸ்ட்டு புக் வந்துங்க 1 to 100ங்க. செகண்ட் புக்லேயும் 1 to 100ங்க. இது மாதிரி 6 புக்லேயுமே 1 to 100, 1 to 100 தான் இருக்குங்க. இது ஒரு டைப்புங்க. இதுக்கு பேர் கட் நம்பருங்க. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா 1 to 50ங்க. கண்டினியூட்டி நம்பர். அடுத்ததுங்க 200ங்க. ஸோ 4 புக் அடிச்சிருக்கிறோம். 1 to 200ங்க. இதுக்கு பேர் கண்டினியூ ஆர் சீரியல் நம்பருங்க. அடுத்தது பைண்டிங் டீட்டெயில்ஸுங்க. டாப் பைண்டிங்கா, சைடு பைண்டிங்கா. 8த்து பேக்கேஜ் டீட்டெயில்ஸுங்க. நம்ம பிரிண்ட் அடித்த புக்கை ஹெட் ஆஃபீஸ் மட்டும் அனுப்புகிறதா அல்லது ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் இந்த மாதிரி பிரித்து அனுப்புகிறதா. இந்த 8 டீட்டெயில்ஸ் கலெக்ட் செஞ்சுட்டுங்க, நம்ம ஒர்க் ஸ்டார்ட் செய்யும் பொழுதுங்க, நம்மளோட டிசைன் அண்டு பிரிண்டிங், ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான பில் புக் டிசைன் ஸ்டார்ட் செய்யலாங்க. 1க்கு 8 பில் புக் டிசைன் சைஸுங்க. விட்த்து 120 mmங்க. ஹைட்டு 190 mmங்க. இந்த டிசைன் செய்யறதுக்கு உண்டான ரெக்யர்மெண்ட்ஸுங்க, டெக்ஸ்ட் டூல், ரெக்டாங்கிள் டூல் அண்டு அலைன்மெண்ட்ஸுங்க. ஒரு நியூ ஃபைல் கிரியேட் செய்யலாங்க. Ctrl+N ஷார்ட்கட்டு. அன்டைட்டில் பதிலாக பில் புக்குன்னு கொடுத்துக்கலாங்க. ப்ரீசெட் வந்து கஸ்டம்லேயே இருக்கட்டுங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் 1. ப்ரைமரி கலர் மோடு CMYK இருக்கட்டுங்க. பேஜ் சைஸ் மட்டும் இங்கே மாற்றிக்கலாங்க. 120 mm அண்ட் தென் ஹைட்டில் 190 mmங்க கொடுத்துட்டு ஒரு ஓகே கொடுத்துடலாங்க. இப்போ 120, 190க்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடுச்சுங்க. ரெக்டாங்கிள் டூல் மேலே டபுள் கிளிக் செஞ்சோம்னா அந்த பேஜ் லேஅவுட் மேலே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருங்க. பாருங்கள், 120, 190 mmக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுங்க. புது பில் புக் டிசைன் செய்யறதுக்கு முன்னாடிங்க அந்த ஹேண்ட் ரிட்டன் கண்டென்ட்டை பக்கத்தில் வச்சுக்கலாங்க. அடுத்து வரப்போகிற கிளாஸஸ்லைங்க ஒரு இமேஜஸாக நம்ம டிசைனுக்கு என்னென்ன மெத்தடில் இம்போர்ட் செய்யலாம், பவர் கிளிப் என்னென்ன மெத்தடில் செய்யலாம், நம்ம செஞ்ச டிசைனை என்னென்ன மெத்தடில் எக்ஸ்போர்ட் செய்யலாங்கிற வீடியோஸ் வந்து அப்லோட் செய்ய போகிறோங்க. இந்த ரெக்டாங்கிளோட அவுட்லைன் திக்னஸுங்க 1.2 கொடுத்துக்கலாங்க. டெக்ஸ்ட் டூல் பயன்படுத்தி ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டெல்லாம் டைப் செஞ்சுக்கலாங்க. ஃபாண்ட் வந்து சுவிட்சர்லாண்டுங்க. பாயிண்ட் சைஸ் 10 வச்சுக்கலாங்க. இதை டெலீட் செஞ்சுட்டுங்க, இந்த கண்டென்ட்டை இங்கே வெளிக்கொண்டு வந்து வச்சுக்கலாங்க. Ctrl+K கொடுத்து பிரேக் அப்பார்ட் கொடுத்துக்கலாங்க. எல்லாமே சிங்கிள் டெக்ஸ்ட்டாக மாறிடுங்க. இந்த இடத்துக்கு ஜூம் செஞ்சுக்கலாங்க. இந்த ஜிஎஸ்டியை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ் எல்லாம் மறுபடியும் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் முடிச்சுக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் செஞ்சுக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செஞ்சுட்டுங்க. ஹைஃபை கான்செப்ட்ங்கிற கம்பெனி நேமை வந்துங்க
கொஞ்சம் போல்டு செஞ்சுக்கலாங்க. பாயிண்ட் சைஸ் 18 வச்சுக்கலாங்க. சென்டர் அலைன்மென்ட் செஞ்சுக்கலாங்க. ஷிஃப்ட் கீ பிடிச்சு இந்த பாக்ஸ் செலக்ட் செஞ்சுங்க. சி குடுத்து சென்டர் செஞ்சுக்கலாங்க. இதுக்கு அட்ரஸ் வேணும். இந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஒரு ப்ளஸ் குடுத்துட்டுங்க. இங்க கொண்டு வந்து வச்சுட்டு, அலைன்மென்ட் வந்து சென்டர் குடுத்துட்டுங்க. டெக்ஸ்ட் டூல் செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் ஏ குடுத்து பிளாக் செஞ்சுட்டு, அட்ரஸ் டைப் செஞ்சுக்கலாங்க. இந்த டேட்ட இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கிக்கலாம். இந்த 2 இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கிக்கலாங்க. இந்த நம்பர இதுக்கு ஈக்குவலா செஞ்சுக்கலாம். செலக்ட் செஞ்சு ஈ குடுத்துக்கலாங்க. அட்ரஸ் வந்து 8 பாயிண்ட் சைஸ் போடுங்க. இந்த மொபைல் நம்பர இன்னும் கொஞ்சம் விசிபிளா இருக்கிறதுக்காக இத வந்து பிளாக் செஞ்சுங்க. கட் செஞ்சு இந்த இடத்துக்கு டெக்ஸ்ட் கர்சர் வச்சுட்டுங்க. பேஸ்ட் குடுத்துக்கலாம். இத கொஞ்சம் இந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் செஞ்சு வச்சுக்கலாங்க. போல்டு குடுத்துட்டு 10 பாயிண்ட் சைஸ் குடுத்துக்கலாங்க. இதுக்கு ரைட் அலைன்மென்ட் குடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு லைன் வரைஞ்சுக்கலாங்க. இதனோட திக்னஸ் 1 குடுத்துக்கலாம். டேட்ட வந்து ரைட் அலைன்மென்ட் குடுத்துக்கலாங்க. டெக்ஸ்ட் டூல் செலக்ட் செஞ்சுங்க. இத மட்டும் ஷிஃப்ட் கீ பிடிச்சு பிளாக் செஞ்சுங்க. 10 பாயிண்ட் சைஸ் பதிலா 8 பாயிண்ட் சைஸ் குடுத்துக்கலாங்க. அல்ல 7 கூட குடுத்துக்கலாம். இன்னொரு பாயிண்ட் சைஸ் சின்னது செஞ்சுக்கலாம். அந்த லைன வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. டாட் வந்து எடப் செஞ்சுக்கலாம். டேட் எழுதுறதுக்கு இங்க இடம் பத்தாதனால, இத இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கிக்கலாம். இத செலக்ட் செஞ்சுங்க. திருப்பவும் இத ஷிஃப்ட் கீ பிடிச்சு செலக்ட் செஞ்சுங்க. ஈ குடுத்து சென்டர் செஞ்சுக்கலாங்க. இது ஒரு பிளஸ் குடுத்துங்க. இது கீழ இறக்கிக்கலாம். இப்ப இந்த செக்ஷன் முடிஞ்சதுங்க. இந்த செக்ஷன் முடிஞ்சது. இந்த 2வ செலக்ட் செஞ்சுங்க. இந்த நம்பர் செலக்ட் செஞ்சுங்க. லெஃப்ட் அலைன்மென்ட் குடுத்துக்கலாங்க. இந்த டாட்டோட பாயிண்ட் சைஸிங்க ஷிஃப்ட் கீ பிடிச்சு பிளாக் செஞ்சுங்க. 7 பாயிண்ட் சைஸ் குடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் ஆட் செஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் பிளாக் செஞ்சுங்க. காப்பி செஞ்சு எண்டு குடுத்து பேஸ்ட் குடுத்துக்கலாங்க. இத மட்டும் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஒரு என்டர் அடிச்சுங்க. அந்த காப்பி செஞ்ச லைன பேஸ்ட் செஞ்சுக்கலாங்க. கொஞ்சம் வெளியில போயிருச்சு. டெலீட் குடுத்துக்கலாங்க. இத வந்து ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை குடுத்துக்கலாங்க. அப்பதான் இந்த எட்ஜ் வந்து ஈக்குவலா இருக்குங்க. இது கொஞ்சம் கீழ நவுத்திக்கலாம். இத செலக்ட் செஞ்சுங்க. F10 குடுத்து இந்த இடத்துக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் செஞ்சுக்கலாங்க. அதே மாரி இங்க எழுதுறதுக்கு ஸ்பேஸ் தேவைப்படுங்க. இத இன்னும் கொஞ்சம் கீழ இறக்கிக்கலாங்க. இந்த லைன வந்து பிளஸ் குடுத்து டூப்ளிகேட் செஞ்சுங்க. இத கீழ இறக்கிக்கலாம். ஸோ இந்த செக்ஷன் முடிஞ்சதுங்க. அடுத்தது சீரியல் நம்பர் பர்ட்டிகுலர்ஸ்ங்க. இந்த ரிசீவர் சிக்னேச்சர் ஃபார் ஆத்தரைஸ்டு கீழ வரணும். இந்த இடத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாங்க. பாக்ஸினோட திக்னஸ் 1 பாயிண்ட் இருக்கட்டுங்க. இதனோட ஹைட்டு 6 இருந்தா போதுங்க. இப்ப இது எனேபிளா இருக்கனால ப்ரொபோர்ஷனேட்டா ஹைட் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுங்க. இத டிசேபிள் செஞ்சுட்டு 6 குடுக்குறேங்க. செலக்ட் செஞ்சு டாப் குடுத்துர்றேன். இத செலக்ட் செஞ்சுங்க. இந்த பாக்ஸ் செலக்ட் செஞ்சு ஈஸிங்க. ஹாரிசான்டல் அலைன்மென்ட், வெர்டிகல் அலைன்மென்ட்ங்க. இப்ப இதெல்லாம் இங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணணும். இத செலக்ட் செஞ்சுங்க. பிளஸ் குடுத்து இத நவுத்தி இந்த இடத்துக்கு வச்சுக்கலாங்க. இதனோட ஸ்பேஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். இன்னொரு பிளஸ் குடுத்துங்க. இந்த இடத்துக்கு லெஃப்ட் பட்டன் பிடிச்சுங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா, இங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிருங்க. இது குவான்டிட்டி, யூனிட் ரேட், அமௌண்ட் 2 வேணுங்க. இன்னொரு பிளஸ் குடுத்து ஷிஃப்ட் கீ பிடிச்சு இத நவுத்திக்கலாங்க. அதே மாரி இன்னொரு பிளஸ் குடுத்து ஷிஃப்ட் கீ பிடிச்சுங்க இங்க நவுத்திக்கலாங்க. ஸோ இந்த கேப் எம்ப்டியா இருக்கு. இத எல்லாத்தையும் செலக்ட் செஞ்சுங்க. ஷிஃப்ட் கீ பிடிச்சு இந்த சீரியல் நம்பர் டீசெலக்ட் செஞ்சுங்க. இந்த லைன டீசெலக்ட் செஞ்சுக்கலாம். இந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் செஞ்சு இந்த கேப் ஃபில் செஞ்சிரலாங்க. இது எல்லாமே சென்டர் லைன் வேணும். எல்லாத்தையும் செலக்ட் செஞ்சுங்க. இந்த இடத்துக்கு சென்டர் குடுத்துக்கலாங்க. இந்த பர்ட்டிகுலர் செலக்ட் செஞ்சுங்க. இந்த ஷிஃப்ட் கீ பிடிச்சு இந்த பாக்ஸ் செலக்ட் செஞ்சுங்க. ஈசி ஹாரிசான்டல் அலைன்மென்ட், வெர்டிகல் அலைன்மென்ட்ங்க. ஸோ எல்லாமே கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இதனோட சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். பர்ட்டிகுலர்ஸ் இவ்வளோ தேவையில்ல. சீரியல் நம்பர் இவ்வளோ தேவையில்லைங்க. இந்த சீரியல் நம்பர் செலக்ட் செஞ்சுங்க. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாம். இத செலக்ட் செஞ்சு ஷிஃப்ட் கீ பிடிச்சு இந்த பாக்ஸ் செலக்ட் செஞ்சுங்க. சி குடுத்தோம்னா ஹாரிசான்டல் அலைன்மென்ட் ஆயிருங்க. இந்த பாக்ஸையும் இந்த பர்ட்டிகுலர்ஸ் செலக்ட் செஞ்சுங்க. இந்த இடத்துக்கு இந்த கேப்ப அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கலாம். இத செலக்ட் இந்த பர்ட்டிகுலர் செலக்ட் செஞ்சுங்க. இந்த பாக்ஸ் செலக்ட் செஞ்சு ஈஸி குடுத்துக்கலாம். இத அப்படியே டோட்டலா செலக்ட் செஞ்சுங்க. இத நவுத்தி இந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த யூனிட் பிரைஸ ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். அமௌண்ட்ட மட்டும் செலக்ட் செஞ்சுங்க. இந்த பாக்ஸ பெருசு பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்ட செலக்ட் செஞ்சுங்க. இந்த பாக்ஸ் செலக்ட் செஞ்சுங்க. சி குடுத்து ஹாரிசான்டல் அலைன்மென்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த எல்லாத்தையும் செலக்ட் செஞ்சுங்க. இந்த டெக்ஸ்ட்ட எல்லாம் டீசெலக்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த இடத்துக்கு லெஃப்ட் பட்டன் பிடிச்சு கீழ கொண்டு வந்தோம்னா, இன்னொரு பாக்ஸ் அப்படியே கிரியேட் ஆயிருங்க. இந்த டோட்டல் செலக்ட் செஞ்சுங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். இத ஒரு 2 பாயிண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் விசிபிளா தெரியறதுக்காக. போல்டு குடுத்துக்கலாங்க. இந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டுங்க. இத க்ளோஸ் செஞ்சுக்கலாங்க. இதனோட பாயிண்ட் சைஸ் 1 பாயிண்ட் சைஸ் குடுத்துக்கலாங்க. இந்த ஆத்தரைஸ் சிக்னேச்சர இன்னும் கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கலாங்க. 12 பாயிண்ட் சைஸ் போட்டுங்க. போல்டு குடுத்துக்கலாம். அலைன்மென்ட் வந்து ரைட் அலைன்மென்ட் குடுத்துட்டுங்க. இத நவுத்தி வச்சுக்கலாங்க.
இந்த இடத்துக்கு கையெழுத்து போகிறதுக்கு இடம் பத்தல அப்படின்னா இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. இதை செலக்ட் செஞ்சு மேலே தூக்கிட்டுங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் செலக்ட் செய்யணும். அதுக்கு இந்த ட்ரீட் ஆஸ் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுட்டுங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் செஞ்சுங்க. இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. இதையும் மேலே தூக்கிக்கலாங்க. ஸோ ஒரு பில் புக் ரெடிங்க. பில் புக்கில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாங்க. சைஸ் கன்ஃபார்ம்டு தான். 120 mm விட்த்து, 190 mm ஹைட்டுங்க. அவுட்லைன் பாக்ஸினோட திக்னஸ் 1 பாயிண்ட் இருக்கணுங்க. கம்பெனினோட நேம் 18 பாயிண்ட் சைஸு போல்டாக இருக்கணும். எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணினாலும் சரி, நியர் அபவுட் இந்த சைஸில் இருக்கணும். மொபைல் நம்பர் அப்ராக்சிமேட்டாக 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் போல்டாக இருக்கணுங்க. இந்த ஜிஎஸ்டி நம்பர் இந்த சைடில் போடுற விஷயம் 10 பாயிண்ட் நார்மலில் இருக்கணும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் 8 அல்லது 9 பாயிண்ட்டு வச்சுட்டா கரெக்டாக இருக்குங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் 10 பாயிண்ட் ஓகேங்க. இதில் இந்த சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ்லாம் வந்துங்க 11 பாயிண்ட் போல்டு இருந்தால் பெட்டராக இருக்குங்க. இந்த ஃபாருங்கிறது நார்மலாக 10 பாயிண்ட் சைஸில் இருக்கணுங்க. ஆத்தரைஸ் சிக்னேச்சருங்கிறது போல்டாக 12 பாயிண்ட் சைஸில் இருக்கணுங்க. ரிசீவர் சிக்னேச்சர் 10 பாயிண்ட் சைஸில் இருக்கணுங்க. இந்த கான்செப்டில் ஒரு டிசைன் செஞ்சிங்கன்னா உங்களோட பிரிண்டிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த பில் புக்கை கஸ்டமருக்கு ப்ரூஃப் அனுப்புறதுக்குங்க கலரில் மாற்றணும். நம்மளோட சேனலில் இந்த வீடியோவில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குங்க. இதை பார்த்து நீங்கள் கலரில் மாற்றி ப்ரூஃப் அனுப்பும்போது அட்ராக்டிவாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோ டூப்ளிகேட், ரிப்பீட்டு, ப்ளஸ்ஸு, ட்ரான்ஸ்ஃபார்ம் டாக்கர் பற்றி இருக்குங்க. உங்களோட ஒர்க்கை ஸ்பீடாக முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.